கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பற்றி தெளிவா ஊடகத்திலையும் பத்திரிகையும் தெரிவிச்சு விட்டேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில சென்னை மாநகரத்தில் கோயம்பேட்டில் இருக்கின்ற போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கு தான் அந்த பேருந்து நிலையத்தை அமைப்பது அந்த பணி துவங்கப்பட்டது. விடியா திமுக அரசு அமைந்த பிறகு வேக வேகமாக முழுமையா அந்த பணி முடியாம அவசர கோலத்தில் அது கைப்பண்டிகையின் போது திறந்து மக்கள் எல்லாம் தங்களுடைய சொந்த ஊருக்கு செல்ல முடியாத அவதிப்பட்ட காட்சியெல்லாம் தொலைக்காட்சியிலையும் பத்திரிகையிலையும் பார்த்தோம். அதோட இந்த 2 நாளைக்கு முந்தி போக்குவரத்துறை அமைச்சர் எல்லா ஊர்களுக்கும் தடையில்லாமல் தெரிவித்தாரு. அதை கருத்தில் கொண்டு பயணிகள் எல்லாம் நம்பி கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் சென்று பேருந்து இல்லாம அந்த பேருந்து நிலையத்திலே விடிய விடிய அடுத்து வருகிற காட்சியெல்லாம் தொலைக்காட்சியில் பார்த்தோம். இதையெல்லாம் கண்டிச்சு நான் அறிக்கை விட்டுக்கிறேன். ஆகவே இந்த அரசு எதை செய்தாலும் திட்டமிட்டு செய்யாத காரணத்தினால் இன்றைக்கு மக்கள் பெரும் அவதிக்குள்ளாயிருக்கிறாங்க. இந்த பேருந்து நிலையத்திலிருந்து தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் நான் ஏற்கனவே இந்த ஆட்சி அமைந்ததிலிருந்து மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு விட்டது. எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை இதுதான் தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. நேற்றைய தினம் கூட நேற்றைக்கு முன்தினம் நினைக்கிறேன் எங்களுடைய உதவியாளர் வீட்டில் 6 மர்ம நபர் உள்ளே போந்தாங்க. நல்ல வேலைக்கு அது சிசிடிவி கேமரா இருந்து அதை தெரிஞ்சு நாயெல்லாம் குறைத்த காரணத்தினால சத்தம் போட்டதுனால ஓடிட்டாங்க. இப்படி எங்கே பார்த்தாலும் கொலை நடக்க நாளே கிடையாது. பத்திரிகையில் ஊடகத்திலையும் வருகிற செய்தி இதுதான் அதிகமா இருக்குது. இந்த அரசுக்கு எவ்வளவு முறை சட்டமன்றத்திலையும் பேசினேன், அறிக்கையின் வாயிலாக தெரிவித்தேன், ஊடகத்தின் வாயிலாக தெரிவித்தேன். ஆனால் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்குலைஞ்சு போச்சு. இதற்கு காரணம் இன்றைக்கு தமிழகத்தில் போதைப் பொருள் அமோகமா விற்பனையாகுது. எங்கேயுமே போதைப் பொருள் விற்பனை தடுப்பதற்கு இந்த அரசு தயாராக இல்லை. அதனால கஞ்சா போதையில் இருக்கின்ற ஆசாமிகள் இப்படிப்பட்ட நிகழ்வில் ஏற்படுத்தி சட்ட ஒழுங்கு சீர்குலைக்கின்றார்கள். ஆகவே இதையெல்லாம் வன்மையாக கண்டிக்கிறோம். இனியாவது இந்த அரசு வேகமாக துரிதமாக செயல்பட்டு போதைப் பொருளை கட்டுப்படுத்த வேண்டும்.